அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு வாரம் லீவ் விட்டாச்சு, ஸ்பெஷல் கிளாஸும் இல்லை, அதனால ரொம்ப சந்தோஷமா 10th 11th வந்திருக்கிறீங்களா? ஆமாவா இல்லையா? அதனால அப்படின்னா ஸ்கூலுக்கு வர்றது அவ்வளோ கஷ்டம்னு அர்த்தம், அப்படியா? அதனால புது வருஷத்துல நம்ம இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி நிலவ கடவுள் என்றும் அருள் புரிவார். கடவுள் மனிதனை உருவாக்கி இந்த நாளை கொடுத்தது ஒரு புதிய ஆண்டு. கடவுள் மனித இனத்திற்கு திறந்து வைத்திருக்கும் மாளிகை தான் இந்த புதிய ஆண்டு, வாழ்வின் புதிய அத்தியாயம். நம்ம ஒவ்வொரு வருஷமும் அதை சொல்லுவோம், அப்படிதானம்மா? இது வாழ்வின் ஒரு புது கட்டம், புது அத்தியாயம். அதனால அதுல என்ன பண்ணுவீங்க? அந்த புது வருஷத்துல புது வருஷம் தொடங்கணும்னா என்ன யோசிப்பீங்க? ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம்? எடுத்து எத்தனை நாள் ஃபாலோ பண்ணுவோம்? 2 days ஃபாலோ பண்ணுவோம். அப்படியே மிஞ்சி போனா ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணுவோமா? அதுக்கப்புறம் அந்த ரெசல்யூஷன் அப்படியே மாறி மறைஞ்சி அப்படியே போயிடும். அப்ப நம்ம என்ன எடுத்தோம் அப்படின்றது கடைசி நாள் தெரியாது. ஜனவரி 1ஆம் தேதி எடுத்தது டிசம்பர் 31ஆம் தேதி தெரியுமா? தெரியாது. ஜனவரி 31ஆம் தேதி தெரியுமா? அதுவும் தெரியாது. அப்ப நம்ம எடுக்கிற ரெசல்யூஷன் என்ன பண்றோம்? மறந்து போயிடும். அது எப்பொழுதுமே ஒரு நாளைக்கு அல்லனா 2 நாளைக்கு, அதுக்கப்புறம் அந்த ரெசல்யூஷனை நம்ம மறந்து போயிடும். எல்லா தடவையும் அப்படிதான் நம்ம பண்றோம். நீங்க மட்டும் இல்ல, நாங்களும் சரி, டீச்சர்ஸ் அப்படிதானே? டீச்சர்ஸ் சொல்லிட்டு அது ஒரு சந்தோஷம். நீங்க மட்டும் இல்ல, உங்க பேரண்ட்ஸ் அப்படிதான். அதனால எல்லாருமே நிறைய பேர் நம்ம ரெசல்யூஷன் எடுக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிப்போம். ஆனா நம்மளுக்கு அதை கண்டினியூ பண்ண நம்மளால முடியும். அதனால அன்பு இந்த புது வருடத்துல நம்மள மனசுலையும் நம்ம வீட்லையும் எப்பொழுதும் அன்பு இருக்கட்டும், மகிழ்ச்சி இருக்கட்டும். நம்ம எப்பொழுதும் இறைவனை பார்த்து வேண்டுவோம். அடுத்து உங்களுக்கு ஏதாவது சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சு சொல்லலாமா வேணாம்? கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க? கேட்கறதோட விட்டுருவோமா? அப்புறம் செய்யணும். எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுவோம்? எல்லாரும் கை தூக்கிட்டேன். நான் ஒரு வாரம் கழிச்சு கேட்பேன், என்ன ஃபாலோ பண்றது? சரியா? சரி, கை கீழே பண்ணு. ஆனா நீங்க எல்லாரும் கை தூக்குறதுக்காக ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ற? கை தட்டிக்கணும். இந்த கை தட்டி எப்போது இருக்கணும் அப்படின்னா, நீ கரெக்டா என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணா டீச்சர்ஸ் கை தட்டுவாங்க, அப்படிதானே? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் 3 C. சரி, நிறைய சி இருக்கும். அதுல நான் உனக்கு சொல்ல வேண்டியது 3. ஃபர்ஸ்ட் கிரியேட்டிவ். நம்ம எப்பொழுதுமே கிரியேட்டிவா இருக்கணும்னு ஆசைப்பட்டதா நம்ம என்ன பண்றோம்? அப்பப்ப யூடியூப் பார்க்குறோம். வேற என்ன பார்ப்பீங்க? என்ன பார்ப்பீங்க? புதுசு புதுசா கண்டுபிடிப்பீங்களே, என்னென்ன பார்ப்பீங்க சொல்லு. அது எந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்ட்டு தெரியும். கெட்டதுக்கா யூஸ் பண்றோமா, நல்லதுக்கா யூஸ் பண்றோமா? புது புது எண்ணங்கள், சிந்தனைகள் வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய புத்தகம் படிக்கணும். லைப்ரரியில நிறைய புக்கு இருக்கு. ஆனா நீங்க லைப்ரரி பீரியடும் இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு நீங்க அதை பயன்படுத்துறீங்க? அதே போல நம்மளுக்கு நிறைய காம்படிஷன் கொடுக்கறது எதுக்குன்னா, உன்னோட வாய்ப்புகளை நீ பயன்படுத்தி அதுல நீ முன்னேறணும் அப்படின்றதுக்காக தான். ஆனா அதே இது எப்பொழுது யோசிப்பாரு? பேச்சு போட்டின்னா ஒரு 2 பேர் கொடுப்பாங்க, பாட்டு போட்டின்னா அதுக்கு 2 பேர் இருக்காங்க, டிராயிங்னா அதுக்கு 2 பேர். அவங்க மட்டும்தான் செய்ய முடியுமா? மற்றவங்களால செய்ய முடியாதான்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கிறீங்க? எல்லாத்துக்கும் திறமை கடவுள் கொடுத்துருக்காரு. அதனால இனிமேல் அது யோசிங்க, சிந்தியுங்கள். புது புது சிந்தனையோட நீங்க செய்யணும் அப்படின்னா நீங்க நிறைய புத்தகங்கள் படிக்கணும். உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பையும் நீங்க பயன்படுத்தணும். அடுத்தது கமிட்மெண்ட். கமிட்மெண்ட் என்னன்னா என்னது? நீங்க தான் சொன்னீங்க, சொல்லுங்க, நாங்க செய்யறோம். நீங்க கேட்கறதுக்கு பதிலாக காணும். கமிட்மெண்ட் என்ன? கேட்டதே இல்லையா? அப்படி ஒரு வார்த்தை கேட்டதே இல்லையா? கேட்டதே இல்லையா? யாரும் பின்னாடி டீச்சர் சொல்லி கொடுத்துட்டாங்களோ? அர்ப்பணிக்கணும். எது இப்ப நீங்க இந்த வயசுல எதை அர்ப்பணிப்பீங்க? இந்த வயசுல உங்களோட கடமை என்ன? படிக்கிறது மட்டும்தான். அதனால நீங்க உங்க படிப்புல கவனத்தோட ஆர்வத்தோட படிச்சா மட்டும்தான் வாழ்க்கையில நம்மளால முன்னேற முடியும்.
ஆனா நீங்க வந்து கிளாஸ்ல என் ஃப்ரெண்டு பேசல, அவ என்கிட்ட பேசல, அவ அடுத்த பொண்ணுகிட்ட பேசினானா அதுக்கு என்ன ஒரு சண்டை. அதெல்லாம் நான் பேசாம இருப்பேன், சாப்பிடாம இருப்பேன். அது வந்து நல்லது கிடையாது. நீ வந்த குறிக்கோள் வந்து என்ன, படிக்கணும், மார்க் வாங்கணும். அதனால உனக்கு அதுல ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும் அப்படின்னா வேற எந்த எண்ணமும் நோக்கமும் சிந்தனையும் இல்லாம படிப்புல மட்டும் கவனம் செலுத்துறேன் அப்படின்னு சொன்னா நீ வாழ்க்கையில முன்னேறலாம். இப்ப எந்த டேர்ம்ல நம்ம இருக்கிறோம்? தேர்ட் டேர்ம், கடைசி டேர்ம். இன்னும் ஒரு மாசத்துல நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம்? எக்ஸாமுக்கு நம்மளே தயாரிக்கிற இந்த காலகட்டத்துல உனக்கு தேவையற்ற எண்ணங்கள் இல்லாம படிப்பு மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சு நீ படிச்சனா மட்டும்தான் உன்னால வாழ்க்கையில முன்னேற முடியும். சரி, ஃபர்ஸ்ட் சி என்ன சொன்ன? ரெண்டாவது, மூணாவது கெஸ் பண்ணுவீங்களா? மூணாவது கோஆபரேஷன். நம்ம யாரோட கோஆபரேட் பண்ணணும்? பேரண்ட்ஸோடையும் டீச்சர்ஸோடையும். ஆனா நம்ம அதை விட்டுட்டு வேற யாரோடலாம் கோஆபரேட் பண்ணிக்கிறோம். ஆனா எது தேவையோ அதை விட்டுரும். அதனால நீங்க உங்க ஆசிரியரோடையும் பெற்றோரோடையும் நீங்க கோஆபரேட் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும். அதனால இந்த ஃபேஸ்புக்கு அதெல்லாம் கோஆபரேட் பண்ண வேணாம். நீங்க தெரியுது, அதெல்லாம் இப்போ மூடி வச்சிருக்கு. சரியா? அதுக்கப்புறம் நீ மே மாசத்துக்கு அப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஃபேஸ்புக்கு, யூடியூப் எல்லாத்தையும் நீ அப்புறமா கோஆபரேட் பண்ணிக்கோ. இப்போதைக்கு நீ யாரோட மட்டும்தான் கோஆபரேட் பண்ணணும்? பேரண்ட்ஸோடையும் டீச்சர்ஸோடையும். அதனால அவங்க வந்து திட்டுனாங்க அப்படின்னா எதுக்காக திட்டுறாங்கன்றதை நீ யோசிக்கணும். நீ படிச்சுட்டு அப்படின்னா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதனால நம்மளோட தேவை இப்போதைக்கு படிப்பு மட்டும்தான். அதனால டீச்சர்ஸோட ஒத்துழைப்பு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க வாழ்க்கையில முன்னேற நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால இப்ப என்னென்ன செய்வீங்க? கிரியேட்டிவா என்ன பண்ணணும்? திங்க் பண்ணணும்னா புது புது சிந்தனைகள், நம்மளுக்கு நல்ல சிந்தனைகள் உருவாகணும் அப்படின்னா நம்ம புத்தகத்தை முதல்ல படிக்கணும். அடுத்தது கமிட்மெண்ட். அடுத்து மூணாவது கோஆபரேஷன். அதனால இந்த மூணையும் நீங்க எவ்வளவு நாள் கடைபிடிப்பீங்க? எத்தனை வருஷம்? அட்லீஸ்ட் 3 மாசம் நீங்க பரிச்சை எழுதி போட முடியும். சரியா? அதனால நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்கு, சந்தர்ப்பம் நிறைய இருக்கு. அது நம்மளுக்கு எத்தனையோ பேருக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றதுக்காக கடவுளுக்கு போல நன்றி சொல்லணும். உங்க பெற்றோருக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்து அதை நீங்க பயன்படுத்த கற்றுக்கோங்க. வாழ்க்கையில முன்னேற முயற்சி செய்யணும். அதனால உங்கள் வாழ்வில் துன்பங்கள் இன்பமாக மாறட்டும், புத்தாண்டு தொடரட்டும், மாற்றங்கள் மலரட்டும், மகிழ்ச்சி நிறைக்கட்டும். நம் அனைவரும் கண்களை மூடி கரம் குவித்து இறைவார்த்தைக்கு செய்வோம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 24 முதல் 26 வரை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உமக்கு அமைதி அருள்வாராக. இது ஆண்டவரின் அருள் வாக்கு. அன்பே உருவான என் தந்தையே, இந்த அருள் தரும் ஆண்டை காண செய்து உமது கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். எங்கள் அனைவரையும் இந்த காலை நேரத்தில் ஒன்று கூட்டி கந்த அன்பிற்காக கோடான கோடி நன்றி இறைவா. இந்த புதிய ஆண்டில் எங்கள் மனதில் உள்ள பழைய காயங்களை போக்கி புதிய இதயத்தை தாரும். நாங்கள் எங்கள் அன்றாட கடமைகளை பொறுப்புணர்ச்சியுடன் செய்ய உதவி அல்ல. சோம்பல், தேவையற்ற சிந்தனை செயல்களிலிருந்து விடுவித்து ஒளியின் மக்களாக திகழ அருள் தாரும். தளர்ச்சியுற்ற என் நெஞ்சத்திற்கு நம்பிக்கை தந்து உமது மகிழ்ச்சியால் எங்களை நிரப்பும். புலர்ந்த ஆண்டில் எங்களுக்கு தேவையான ஞானம், அறிவு, விவேகம், பலன் தந்து ஆசீர்வதியும். எம் வாழை வரும் பிரச்சனைகள், சவால்களை எதிர்கொள்ள ஆற்றல் தந்து அதில் வெற்றி காண உமது வல்லமையான கரத்தால் எம்மை தொட்டு ஆசீர்வதியும். புதிய ஆண்டில் நம்பிக்கை மிளிர, நன்மை நிரம்ப, மன்னிப்பு மலர, எம் வாழ்வு செழிக்க உம் அருள் வேண்டி பணிகிறோம் எம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன்.
என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். உன்னை விட்டு விலகிடாமல் உன்னோடு என்றும் இருப்பேன். உன்னை கைவிடாமல் உனக்கு துணை இருப்பேன். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். நான் உனது அடைக்கலமும் ஆற்றலுமாய் இருந்திடுவேன். உனக்கு முன்னே நான் சென்று தடைகள் எல்லாம் தகர்த்திடுவேன். பாவங்களை போக்கிடுவேன், நோய்களை குணமாக்குவேன். உனது துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவேன். பழையவை மறைந்திடும், புது வாழ்வு உன்னை சேரும். என் அன்பினால் உன்னை காப்பேன், கலகாதே திகையாதே. இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். உன்னை விட்டு விலகிடாமல் உன்னோடு என்றும் இருப்பேன். உன்னை கைவிடாமல் உனக்கு துணை இருப்பேன். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். புது ஆற்றலோடு புது தெம்போடு நாம் புது ஆண்டில் காலெடுத்து வைக்க உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். குட் மார்னிங் டீச்சர்ஸ் அண்ட் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மாநில அளவில் 3ஆம் இடம் பெற்று நம் மாவட்டத்திற்கும் நம் பள்ளிக்கும் பெருமை சேர்த்துள்ளனர். இந்த மாணவர்களுக்கு இப்பரிசினை வழங்கி சிறப்பிக்கும்படி நம் தலைமை ஆசிரியர்